ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.3 9ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும், ஒரு பையில ரெட் 5, வெள்ளை 6, பச்சை 7, 8 கருப்பு. கருப்பு எத்தனை? 8. பிளாக் 8. ஒரு பைக்குள்ள எத்தனை பந்துகளும் கிடக்கு? 4 நிற பந்துகள் இருக்கு. சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கிறாங்க. அது என்ன கலர்? ஒண்ணு வெள்ளையா இருக்க, அடுத்து கருப்பு அல்லது சிவப்பாக இருக்க, வெள்ளையாக இல்லாமல் இருக்க, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்கு. ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ஓகே, மொத்த பந்து முதல்ல எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். n of s is equal to ரெட் எத்தனை, ஒயிட் எத்தனை, கிரீன் எத்தனை, பிளாக் எத்தனை. இது எல்லாத்தையும் கூட்டினாத்தான் மொத்தம் அந்த பையில இருக்க பந்து 5, 6, 7, 8, 11, 18, 26 பந்து மொத்தம் இருக்கு. ஸோ n of s மொத்தம் 26. ஃபர்ஸ்ட் வெள்ளை நிறமாக இருக்க, வெள்ளை நிற பந்து கிடைக்க நிகழ்தகவு. வெள்ளை நிற பந்து கிடைக்க நிகழ்தகவு. வெள்ளைப்பந்து எத்தனை இருக்கு? மொத்தம் 6. ஸோ P of W is equal to N of W by N of S. ஸோ வெள்ளை எத்தனை? 6 பை மொத்தம் எத்தனை? 26. வெள்ளை நிற பந்து கிடைக்க நிகழ்தகவு 6 பை 26. அடிச்சு கொடுக்க முடிஞ்சா அடிச்சு கொடுத்துரும். 2 13, 3 பை 13. வெள்ளை நிற பந்து கிடைக்க நிகழ்தகவு. அடுத்து கருப்பு அல்லது சிகப்பு. முதல்ல கருப்பு எத்தனை? 8. சிகப்பு எத்தனை? 5. கருப்பு அல்லது சிகப்பு, கருப்பு அல்லது சிகப்பு. பந்து கிடைக்க நிகழ்தகவு. முதல்ல கருப்பு. கருப்பு எத்தனை? 8. 8 பை 26. அடுத்து சிகப்பு எத்தனை? 5. 5 பை 26. கருப்பு அல்லது சிகப்பு, நான் ரெண்டையும் கூட்டி போட்டேன். கருப்பு அல்லது சிகப்பு கிடைக்க நிகழ்தகவு. பிளாக் ஆர் ரெட். ஓகே. மூணாவது வெள்ளையாக இல்லாமல் இருக்கு. ஆல்ரெடி வெள்ளையாக இருக்க நிகழ்தகவு கண்டுபிடிச்சோம்ல, அதை 1ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா P of A dash வெள்ளையாக இல்லாமல் இருக்க. P of W dash 1 minus P of W 1 minus 3 by 13. 13 minus 3 by 13. ஸோ 10 by 13. ஓகே. நாலாவது வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கு. கருப்பு எத்தனை இருக்கு? 8 இருக்கு. வெள்ளை எத்தனை இருக்கு? 6. இது 2 இல்லைன்னா, ஒன்று சிகப்பு இல்லைன்னா பச்சை இருக்கும். வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்க. வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்கன்னா W dash or P dash. இது எப்படி? 1 மைனஸ் வெள்ளையாகவும் கருப்பாகவும் இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சு கூட்டி போட்டுரு.
அப்போ 1 மைனஸ் ஒயிட்டுக்கு எவ்வளவு வரும்? ஒயிட் எத்தனை இருக்கு? 6 26. இது எத்தனை இருக்கு? 8 இருக்கு. பிளாக் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. அப்ப 14/26. அதமா போக மாட்டேங்க. 26 மைனஸ் 14/26. ஸோ 12/26. 6/13. முதல்ல வெள்ளையாகவும் கருப்பாகவும் இருக்க நிகழ்தகவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு 1லிருந்து கழிச்சிடும். ஓகே, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்க நிகழ்தகவு இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சு 1லிருந்து அதை கழிச்சு விட்டுரும்.